ஹாய் மக்களே, வெல்கம் டு மிடில் கிளாஸ் யூடியூப் சேனல். ஹாய் சந்தோஷ், ஹாய் கிஷோர். ஹாய். ஆக்சுவலி நம்ம பாத்தீங்கன்னா புது ஷோ நேற்று தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம், மறக்குமா நெஞ்சம். அதோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கிஷோரோட மனசுல மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட்டை ஷேர் பண்ணாரு. அண்ட் இந்த ஷோ பத்தி திருப்பி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன் நம்ம எபிசோடுக்கு போறதுக்கு முன்னாடி. மறக்குமா நெஞ்சம் ஷோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருக்கும் அவங்க லைஃப் டைம்ல ஒரு சில மெமரிஸ் வந்து நீங்காம மனசுல தங்கிடும். ஸோ அது மூலியமா நம்ம வந்து அதை பத்தி ஏதோ ஒன்று ரிப்பீட்டடிவா நடக்கிறப்போ நமக்கு இப்படியே நடந்தது இல்லை ஃபர்ஸ்ட் டைமே அப்படின்ற மாதிரி நமக்கு ஞாபகம் வரும். அந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் தான் நம்ம மறக்குமா நெஞ்சம்ல பாக்குறோம். இது மூலியமா சப்போஸ் ஆடியன்ஸ்க்கு வந்து நமக்கு இப்படி நடந்தது இல்லை அப்படின்னோ, இல்ல இந்த மாதிரி நடந்தா இப்படி ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னோ, ஏதாவது ஒரு லேர்னிங்ஸோ அவேர்னஸோ இல்ல அவங்க மெமரிஸையோ அது தூண்டும் அப்படின்ற எண்ணத்துல தான் இந்த எபிசோட்ஸை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு மறக்குமா நெஞ்சம் இதுல செகண்ட் எபிசோட் பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து சந்தோஷ் இன்னைக்கு அவரோட இன்சிடென்ட்டை சொல்லலான் இருக்காரு. ஸோ சந்தோஷ். என்னோட மெமரி இது இப்ப நடந்ததுல ஒரு 1 year 1.5 years முன்னாடி நடந்த விஷயம் தான். இது வந்து உங்ககிட்ட ஏற்கனவே ஷேர் பண்ணியிருப்பேன், பட் திருப்பியும் நான் உங்ககிட்ட இந்த வீடியோல ஷேர் பண்றேன். என்னன்னா, நான் வந்து அரக்கோணம் டு சென்னைக்கு போயிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஆல்மோஸ்ட் அப்போ ஒரு வேலை செஞ்சுதான் வச்சுக்கேன். சும்மா லீவுக்காக போயிட்டு இருக்கும்போது எதிரில் உட்காந்துருந்தாரு. அவர் பார்க்க வந்து ஒரு வாட்ச்மேன் வேலை செஞ்சிருக்கிறவர் தான். அவர் என்ன பண்றாரு, நானும் அவரும் உட்காந்து எதிரில் உட்காந்துருக்கோம். கொஞ்சம் காலியாவே இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் அவர் பார்க்கும்போது ஏதோ ஒரு மாதிரி எதிர்பார்க்க, என்னதோ கஷ்டத்துல இருக்காரு, நம்ம எல்லாம் கேட்பாரோ அந்த மாதிரிலாம் ஒரு மாதிரி மைண்ட்ல ஏதோ தாட்லாம் போயிடுச்சு. நான் பாட்டு அப்படியே உட்காந்துட்டே இருக்கும் போது சடனா வந்து சமோசா விற்கிறவர் வந்து வராரு. நான் வந்து எதுவுமே யோசிக்கல. அவர் வந்து வாங்கினாரு. ஒரு 4 சமோசா வாங்கிட்டு 10 ரூபாய்க்கு 4 சமோசா. ஸோ அந்த சமோசா வாங்கி வச்சிருந்தாரு. ஒண்ணு கூட சாப்பிடல, அவர் கையில எடுக்கல. இதாப்பா வச்சு சாப்பிடப்பா அப்படின்னு சொல்றாரு. எனக்கு புரியல, என்னன்னா எனக்கு சாப்பிட குடிக்கிறீங்க, இல்லைன்னா வேணானா சொல்றேன். தம்பி, நான் உனக்கு சேர்த்தா வாங்கினேன், எனக்கு 2 போதும், நான் என்னத்தை சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கு புரியல, எனக்கு வேணானா நான் சொல்றேன். எனக்கு ரியாக்ஷனே வந்து அவர் என்ன நினைப்புல சொல்றாரு எனக்கு புரியல. அவர் சொல்றாரு அப்போ வந்து, பா நான் மட்டும் சாப்பிட்டேன், எனக்கு இருக்கும், இங்க கூட்டமா யாருமே இல்ல, நீ எதுல வச்சு எனக்கு சாப்பிட்ட மாதிரியா இருக்கும், நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றாரு. நான் வந்து அவர் வந்து சும்மாவே எனக்கு இன்சிஸ்ட் பண்றதே புரியல, எனக்கு ஏன் அப்படி சாப்பிட வைக்கிறாரு அப்படின்னு நினைக்க தெரியல. அவர் வந்து நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா அதுதான் அவர் உங்ககிட்ட பேசின ஃபர்ஸ்ட் வார்த்தையா எடுத்துக்கோ அப்படின்றத அதுக்கு முன்னாடி பேசிக்கல. எதுவுமே பேசல, ஒரு வார்த்தையும் பேசல. சடனா பார்த்தாரு, அவர் சாப்பிட தோணி இருக்கு. பார்த்தோன்னே எதிரில் ஒருத்தர் இருக்கான், அவனை வச்சு சாப்பிடக்கூடாது முடிவு பண்ணிருக்க மாதிரி ரியாக்ட் பண்ணி எனக்கு கொடுத்தாரு. 1 எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. சரி 1 எடுத்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு உட்காந்தாரு. நல்லா இருக்காப்பா, பரவாயில்ல. அவர் வந்து சாதாரணமா பேச ஆரம்பிச்சாரு. இப்போ சமோசா சூடாவே இல்லப்பா, அவன் பாட்டு சூடுன்னு சொல்லியிருக்கான் பாட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அவரு என்கிட்ட பேசல, அவரும் பேசல, நானும் ரொம்ப பேசிக்கலாம் பேசணும். இந்த ரயில்வே ஸ்டேஷன் வந்துருப்பா அப்படி மாதிரி சொன்னாரு. இங்க பாரு கூட்டமா இருக்கு, அது எதார்த்தமா எப்பயுமே பேசுவோம்ல, என்னப்பா இந்த வெயிலா இருக்கும் இப்பெல்லாம் இல்ல, நான் இருக்கும்போது அப்படின்னாரு. அந்த 2-3 வார்த்தை தான் பேசிப்பாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பேசல, விட்டுட்டேன். எனக்கு அப்போ ஒரு ஃபீலா இருந்துச்சு, நம்ம ஒருத்தர் நம்ம எப்படியோ நினைக்கிறோம், எப்படியோ இருக்கோம் அப்படிலாம் நினைக்கிறோம். ஆனா அந்த மாதிரிலாம் உலகம் இல்ல. சில பேர் அவங்க வந்து இன்னும் ரொம்ப யதார்த்தமா ரொம்ப சாதாரணமா வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அவங்க இருக்கிற காசுல வந்து சமாளிச்சுட்டு வாழ்ந்துடுறாங்க. அதே மாதிரி தனக்கு நானா இருந்தா நான் வந்து எதுல இருக்க நம்ம சாப்பிட வைக்கணும்னு நினைக்க மாட்டோம். நான் நினைக்கல அது மாதிரி வச்சுங்க. அவர் வந்து அப்படி நினைச்சிருக்காரு, அவர் கொடுத்தாரு. அதுவுமே நான் சந்தேகமா பார்த்துட்டு எனக்கு ஒரு கில்ட் ஆயிடுச்சு அந்த செகண்ட்ல. ஆனா அந்த எக்ஸைட்மெண்ட் எனக்கு எப்படி ஒருத்தர் மனுஷன் வந்து ஒருத்தரை எதுல வச்சு சாப்பிடக்கூடாதுன்னு நினைச்சு பண்றாருன்னு மாதிரி தெரிஞ்சது. அது செமையா இருந்துச்சு எனக்கு ஃபீல். ஆக்சுவலி வந்து நான் அதான் சொல்ல வந்தேன், நீ அதை சொல்லிட்டேன். என்னன்னா இப்ப வந்து யாராவது வழியை வந்து உதவி பண்றாங்க, இல்ல வழியை வந்து ஏதோ ஒரு பொருள் நமக்கு தராங்கன்னா அது சந்தேகத்தை தான் ஏற்படுத்துது. அது வந்து நம்ம படங்கள்ல பார்த்து நடந்த இன்ஃபுளுன்ஸா இல்ல வீட்டுல எல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்து அந்த மாதிரி பேட் எக்ஸ்பீரியன்ஸா என்னன்னு தெரியல. வெளியெல்லாம் நம்ம போறப்ப யாராவது கொடுத்து நம்மள ஏதாவது பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. நம்ம கிட்ட இருக்க பொருளையோ இல்ல எதையாவது ஒண்ணு தப்பு பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணம் தான் ஃபர்ஸ்ட் வருது மேபி. ஆனா அது என்ன நினைக்கிறீங்க, அதுதான் எனக்கு கேட்கணும்னு தோணுது. அந்த மாதிரி கேர்ஃபுல்லா இருக்கணுமா இல்ல மக்களா நம்பணுமா அப்படிங்கறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் ஏற்படுத்துது. இதை பாக்குறவங்களும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எனக்குமே யாராவது ஒருத்தர் என்ன வழிய சாப்பிட்டுன்னு சொன்னாங்கன்னா எனக்கு கொஞ்சம் டவுட் வரும். மாதிரி டவுட்டுங்கிறது தாண்டி ஒரு தயக்கம் இருக்கும், எடுத்துக்கலாமா. நானுமே வந்து வாங்கிட்டு நான் ஒரு கேள்வி கேட்டேன், சந்தோஷ் பேசிட்டு இருக்கப்போ அதான் திருப்பி ரிப்பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்டே ஒரு 2-3 கான்வர்சேஷன் சும்மா எங்க போறீங்க, இந்த ட்ரெயின் ஃபாஸ்ட் ட்ரெயினா இல்ல லோக்கலா, அது மாதிரி 2-3 வார்த்தை பேசிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கேட்கறது வேற. ஓகே 2-3 வார்த்தை பேசிட்டோம் எடுத்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க, வேணாம்னு சொன்னா ஓகே அப்படின்னு சொல்லி. அதை தாண்டி ஒரு சில மக்கள் இருக்காங்க,
நம்மளும் கொடுப்போம். எப்படியும் நாலு நம்மளால சாப்பிட போறது இல்ல, அவங்க 2 சாப்பிடுறதுல அவங்களும் என்ன சாப்பிட்டு வந்தாங்களோ என்னவோ அப்படின்னு கொடுக்குறவங்க இருக்காங்க. ஸோ ஆச்சரியம் ஆக்சுவலி அதுதான் சொல்றேன், இருக்கிறதுலே ஆச்சரியம் கொடுக்கறது மனுஷங்களால தான் பண்ண முடியும். அப்படி ஒரு மனுஷனை நீ பாத்துருக்கேன்றதுதான் என்னோட தாட்டு. கிஷோர், சந்தோஷ் சொன்னது வந்து நான் ஒரு வாட்டியும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறப்ப நானும் அப்படி தான் பண்ணுவேன். ஏதாச்சும் வாங்கினா கண்டிப்பாக எதிரில் இருக்கவங்களுக்கு இந்தாங்க எடுத்துக்கோங்க, நான் ஏறினவொடனே எனக்கு வந்துடுச்சுன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் டாக்காக பேசுவேன். இல்லைனா விக்கி சொன்ன மாதிரி தான், எந்த ஊருக்கு போறீங்க, எங்கே கிளம்புறீங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு கண்டிப்பாக ஏதாச்சும் வாங்குவேன். எப்பவுமே எதிரில் இருக்கவங்களை நான் சாப்பிடாம விடவே மாட்டேன். ஈவன் அந்த கேப்ல வந்தேன்னு சொன்ன பற்றியா, அப்போ கூட நான் வாங்கினேன்னா அவருக்கு கொடுத்து எடுத்துக்கோங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு தான் கேபே எடுக்க வைப்பேன். அதனால் அதை நான் தாராளமாக பண்ணுவேன். எதிரில் இருக்கவங்களுக்கு கன்ஃபார்ம் அந்த சமோசாவோ இல்லை நெய் பிஸ்கெட்டோ இல்லை தேங்காய் பிஸ்கெட் எது வாங்கினாலும் என் எதிரிலே இல்லை என் பக்கத்தில் இருக்கவங்க சாப்பிட்டே ஆகணும். சாப்பிட்ற வரைக்கும் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் எடுத்துக்கலாம் அதை சாப்பிட மாட்டேங்க அப்படிதான் நான் சொல்லுவேன். அப்புறம் அவங்க கூட பேச ஆரம்பிச்சுன்னா எனக்கு அவங்க கிட்ட இருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அவங்களோட ஸ்டோரி சொல்லுவாங்க, என்ன கேட்பாங்க, நான் கொஞ்சம் என்னோட புலம்பல சொல்லுவேன். ஆனால் எனக்கு ஆல்ரெடி சந்தோஷ் சொல்லியிருக்கேன். அப்போ நான் சந்தோஷம் இதேதான் சொன்னேன், மறந்துட்டாங்க போல இருக்கு. நானும் அப்படி தானே பண்ணுவேன், எதிரில் இருக்கவங்களுக்கு கொடுப்பேன்டா அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதான் நான் எப்பவுமே எனக்கு பழக்கம் இருக்கு அந்த மாதிரி. நானும் கொடுப்பேன், ஆனா வந்து ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஆக்சுவலி நான் நீங்க சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்றது எனக்கு அது ஃபோர்ஸ்ங்கிற மாதிரி. ஏன்னா பதிலுக்கு அவங்க நமக்கு பிடிக்காதது இல்ல நமக்கு பிடிக்காததையோ இல்ல நமக்கு செட் ஆகாதோ ஏதோ கொடுத்தாங்கன்னா அப்படிங்கறதால நான் வந்து அந்த ஃபோர்ஸ் பண்ண விட நான் கேட்பேன், ஃபார்மாலிட்டிக்கு கேட்பேன். இல்ல சும்மா பேச்சுக்கு சொல்றேன். இப்ப நான் அந்த மாதிரி பண்றப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்து ஏதாச்சும் தம்பி நான் உனக்கு வாங்குறேன் நீ சாப்பிடுப்பான்னுவாங்க. அப்படியே எனக்கு பண்ணியிருக்காங்க. நான் ஒண்ணு வாங்கி கொடுத்தா அவங்க எனக்கு ஒண்ணு வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நடக்கும். மேக்ஸிமம் நான் எப்பவுமே இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சுன்னா சாப்பிட வச்சிருவேன். நானும் பேசுவேன், வாங்க மாட்டேன். அவரை என்னால வாங்கிட்டு நான் கொடுக்காம போயிடுவோம், கொடுக்க முடியாம போயிடலாம், ஏதோ ஒண்ணு நடக்கலாம். அவங்க அது பிடிக்குமா பிடிக்காதான்னு தெரியாது. இப்ப நான் சமோசா, இப்ப நான் நல்ல கான்வர்சேஷன் போயிருக்கேன்னா அப்ப போய் நான் சமோசா வாங்கவே மாட்டேன். எனக்கு வாங்கிட்டு அவருக்கு சாப்பிட கொடுக்க முடியாம போயிருமா, அதெல்லாம் நான் வாங்க மாட்டேன். எனக்கு இருக்கு, நான் அப்படியே அமைதியா இருந்துருவேன். அதுக்கப்புறம் நான் போயிருக்க அப்புறம் தனியாக சாப்பிடுவேன். அந்த மாதிரி ஒரு சில பேர் வந்து சாரி அதான் விக்கி சொன்ன மாதிரி நீ சொன்ன மாதிரி சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா செட் ஆகாதுன்னு வாங்க. அந்த மாதிரிலாம் சொல்லிட்டாங்கன்னா அமைதியா விட்டுருவேன். ஓகே சரிங்க. அப்பயும் நான் என்ன பண்ணுவேன்னா பேச ஆரம்பிச்சிருவேன். வேணாம் சொல்லிட்டு பிறகு நான் அவங்ககிட்ட கான்வர்சேஷன் போயிடுவேன். கிளைமேட் எப்படி இருக்கு, நீங்க என்ன ஒர்க் பண்றீங்க, அந்த மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிருவேன். இப்போ இந்த உன்னை பார்க்க ஒரு சும்மா எதார்த்தமா சொல்றேன், உன்னை பார்க்க ஒரு நார்மல் லுக்ல இருக்கும் போது நீ கொடுக்கும் போது நான் அக்செப்ட் பண்ற மாதிரி இருக்கும், அன்னோன் பர்சனா வச்சிருக்கோம். ஆனா அவரை லுக்கு பார்க்கும் போது எனக்கு அவர் ரொம்ப யதார்த்தமா இருந்தாரு. அவரை நீ பேச பார்த்தா ரொம்ப யதார்த்தம். ஆனா எனக்கு ஒரு யாரா ஒரு நம்பிக்கையே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அவர் ரொம்ப ஏழையா ஃபீல் பண்ண வச்சுக்க, ரொம்ப ஏழையா இருக்கவர். அவர் எது கொடுக்குறாருன்னு யோசிக்கும் போது எனக்கு இதா இருந்துச்சு. இந்த காலத்துல அப்படின்னு சொல்லும் போது அவர் அந்த காலத்து மனுஷன் இந்த காலத்துல நான் பாக்குற மாதிரி எனக்கு தோணுச்சு. புரியுது. ஆனா அதுதான் நான் சொல்ல வந்தேன், மனுஷங்க தான் இருக்கிறதுலே வந்து என்ன சொல்றது ஒரு வித்தியாசமான அண்ட் அதிசயமான பிறவிகள்னு சொல்லலாம். இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸும் கொடுப்பாங்க, நம்ம மறக்க முடியாத ஹார்டான எக்ஸ்பீரியன்ஸும் கொடுப்பாங்க. ஸோ அதனால அந்த டவுட்ஃபுல்னஸ்லயே டிராவல் பண்றது எந்த அளவுக்கு கஷ்டமா இருக்கு அப்படிங்கறதும் ஆடியன்ஸ் பாக்குறவங்க கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களோட ட்ரெயின் எக்ஸ்பீரியன்சஸ் இன்னைக்கு ஆக்சுவலி நேற்று கிஷோர் பார்த்த கேப் எக்ஸ்பீரியன்சஸ் மாதிரி ஏதாவது இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இப்போ சந்தோஷ் பார்த்த ஒரு அற்புதமான மனிதர்னு சொல்லலாம். அந்த மாதிரி யாரையாவது நீங்க டிராவல் டைம்ல பாத்துருந்தீங்க, உங்க மனசுல என்னைக்கும் இருப்பாங்க. ஏன்னா அவர் எப்பயோ நடந்த விஷயம், ஆனா இன்னைக்கும் அதை ஞாபகம் வச்சு சொல்றாருன்னா அந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் அவர் மனசுல கிரியேட் பண்ணிருக்காரு. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் நீங்களும் அனுபவிச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா அதையும் கமெண்ட் பண்ணுங்க. வித் தட் நோட் வி கேன் ஃபினிஷ் திஸ் வீடியோன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மறக்குமா நெஞ்சம் எபிசோட் 3ல நான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியோட உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து பாய். நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய்.